ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா, ஆடியோ வீடியோ செக் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லைவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம்லப்பா. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆடியோ வீடியோ நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெய்லி டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். தேர்ஃபோர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னென்ன கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அண்ட் தென் எப்போல்லாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படின்ற எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிடும். ஸோ கிளியராக. ஸோ இந்த சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. நம்ம டிஆர்பி அண்ட் டிஎன்பிசி ஏஐக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் மோர் எக்ஸாம் ரெலவெண்ட்டான குவரிஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது, எக்ஸாம் சம்மந்தமான கொஷின்ஸ் எதனா இருக்குது, டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஸோ நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க, வி வில் கைட் யூ. ஓகேயா. ஸோ நம்ம கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. ஸோ நம்ம கோர்சஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸ் வித் கொஷின் டிஸ்கஷன்ஸோடு இருக்கும். ஓகேயா. டெய்லி நம்ம கான்செப்ட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு இருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு கான்செப்ட்ஸோட கொஷின்ஸோட அப்ரோச்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே இல்லைன்னாலும் நம்ம என்ன தான் படித்தாலும் நம்ம அதை மார்க்காக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு மார்க்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது ஸோ உங்களோட ஸ்டாஃப், அதாவது உங்களுக்கு கிளாஸஸ் சொல்லி கொடுக்குறவங்க அவங்களே உங்களுக்கு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1 hour 2 hours கிளாஸஸ் பார்க்குறோம். ஸோ அந்த கிளாஸஸோட ஃபைனல் ரிசல்ட்டே என்னப்பா, அதை மார்க்காக மாற்றுறது தானே. ஸோ இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த கொஷினில் இருக்கிற டேட்டாஸை எப்படி அனலிசிஸ் பண்ணணும், ஸோ அதுலேயும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்கும். கிளாஸஸ் மட்டும்தான் இல்லை, கிளாஸு கான்செப்ட் மட்டும்தான் இல்லைப்பா. ஸோ அதை அப்ரோச் பண்ணுறதும் ஒரு மெத்தட். ஓகே. ஸோ அதையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக இந்த திங்ஸிலிருந்து நம்மளால் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே. அதுக்காக நம்ம டெய்லியுமே 4:30க்கு வந்தீங்கன்னா டெய்லி கொஷின் டிஸ்கஷன் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நம்ம அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்போம். இந்த டைமில் நமக்கு ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இதை தவிர்த்து நம்ம கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். பர்டிகுலர்லி ஃபார் டிஎன்பிசி ஏஇ அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம்ப்பா. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரிலவெண்ட்டான ஏதாச்சும் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ வி வில் கைட் யூ. ஓகே. இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த கிளாஸ் சம்மந்தமான கொஷின்ஸையும் நம்ம கிளியர் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான் நம்ம பிளான் பண்ணுறோம். ஆஸ் பர் த அப்டேட்டட் சிலபஸ் படி நம்மளோட லைவ் கிளாஸஸ் இருக்கும். சார் ஒரு வேளை உங்களால் லைவ் அட்டன் பண்ண முடியல, ஏதாச்சும் ஒர்க் இருக்குன்னா அப்போ அந்த கிளாஸஸ் ரெக்கார்டடாக மாறிடும். அண்ட் இந்த கோர்ஸை உங்களால் 2 years வரைக்கும் அக்சஸ் பண்ணிக்க முடியும்ப்பா. ஸோ அடுத்ததாக நம்ம ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த பர்டிகுலர் ஷெடியூலில் கிளாஸஸ் போகும். அண்ட் கொஷின் டிஸ்கஷன் கிளாஸ் எல்லாத்துக்குமான பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெஸ்ட் சீரியஸ் நம்ம டிஎன்பிசி பேட்டர்னில் கண்டக்ட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. வி வில் கைட் யூ. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸ் கொடுத்துரும். வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. கொஷின்ஸ் விசிபிளா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ எப்போவுமே உங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் நான் டெய்லி ஒரு 4 கொஷின் எடுத்துகிட்டு வரேன். சார் நம்ம டெய்லி ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணிங்கனாலே அதோட எஃபெக்டே ரொம்ப பெருசு. ஸோ மோர் தென் ஒரு மந்த்லேயே நம்மளால் ஈஸியாக ஒரு 1/2 hour தான், ஒரு 1/2 hour டைம் போட்டிங்கன்னா டெய்லி ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணுறது மூலமாக ஸோ நம்மளால் ஈஸியாக ஒரு 300 கொஷின்ஸை பார்த்துட முடியும். ஓகே. ஸோ 300 கொஷின்ஸில் கான்செப்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ தினேஷ் சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வில் செக். ஸோ த சர்ஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் அ 50 miles லாங் அண்டர் கிரவுண்ட் கேபிள் இஸ் 50 ohms அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இங்கே உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள்னு இல்லைனாலும் டிரான்ஸ்மிஷன் லைன் கூட எடுத்துக்கோங்க, நத்திங் ராங். ஓகேயா. ஸோ த சர்ஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் 50 mile overhead line is 50 ohm. ஓகேயா. சர்ஜ் இம்பிடன்ஸ் 50 கிலோமீட்டர் மைல் உள்ள ஒரு லைனோட வேல்யூ 50 ohm அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 25 mile இருக்கிற லென்த்துக்கு சர்ஜ் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட் வி நோ, சர்ஜ் இம்பிடன்ஸ் அப்படின்றது என்னப்பா? சர்ஜ் இம்பிடன்ஸ் எப்படி நம்ம எழுதுவோம்?
surge impedance. Surge impedance எப்பவுமே நம்ம எப்படி பா எழுதுவோம்? Surge impedance Z is equivalent to root L by C. Correct? Surge impedance is equivalent to root L by C. So therefore Z is equivalent to L oda value C oda value மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கே தவிர so அது ஒரு length வந்து டிபெண்ட் பண்ணவே இல்லை. So correct? Surge impedance is independent of the length of the line. So therefore the surge impedance பொறுத்த வரைக்கும் இது மாறவே மாறாது, resistance வந்து மாறவே மாறாது. Surge impedance is only depends on the inductance and capacitance and it is independent of the length of the line. Okay, so surge impedance is depends on inductance and capacitance. So surge impedance is depends on the inductance and capacitance and it is independent of the length of the line. Surge impedance is independent on length of the line. It is independent on transmission line length. Transmission line and போட்டாலும் ஒண்ணுதான், underground cable அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்தாலும் அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸோட லென்த்தாக இருந்தாலும் அதை இது வந்து டிபெண்ட் பண்ணலை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, surge impedance is independent of the line, therefore the value of resistance will not be changed. So answer will be 50 ohm only. ஓகே, surge impedance ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 50 ohm தான் வரும். ஸோ கிளியர் தினேஷ்? கரெக்டா? ஸோ கரெக்ட், நீங்க ஆன்சர் போட்டது கரெக்ட். ஓகே, surge impedance பொறுத்த வரைக்கும் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் மாறினா மட்டும்தான் மாறும், லென்த் வந்து மாறுச்சுன்னா மாறாது. ஓகே, அப்போ therefore answer is C தான். அடுத்ததா the most economic load on the overhead line. ஸோ ஒரு most economic load on the overhead line. ஸோ ஒரு overhead லைன்ல மோஸ்ட் எக்கனாமிக் லோடுன்றது என்னன்னு கேட்குறாங்கப்பா. நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ லோடிங் ஆஃப் த லைன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங், ஓவர்ஹெட் லைனோட லோடிங்கை நம்ம எப்பவுமே எதுக்கு என்னவாப்பா கொடுப்போம்? ஸோ ஓவர்ஹெட் லைன் லோடிங் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ல என்ன கொடுத்துருந்தோம் அண்ட் தென் ஓவர்ஹெட் லைன்ல நம்ம என்ன கொடுத்துருப்போம்ப்பா? த லோடிங். ஸோ த லோடிங் ஆஃப் த லைன் எப்பவுமே நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? ஸோ நமக்கு ஞாபகம் இருக்கா? The loading of the line in overhead transmission line which is always lesser than the surge impedance loading அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டா the loading of the transmission line, the loading of the transmission line is always lesser than yes இல்ல கௌதமி. ஸோ இதுக்கு வந்து என்னோட மோஸ்ட் எக்கனாமிக் லோடு வந்து ஓவர்ஹெட் லைனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கு. ஸோ அண்டர் கிரவுண்ட் கேபிளுக்கு மட்டும்தான் கிரேட்டர் தேன் த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்காக இருக்கும். ஓகே, த லோடிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஓகேங்களா? the loading of the transmission line is always lesser than the surge impedance loading when it is in a overhead transmission line. ஒரு overhead transmission லைனா இருக்கிறப்போ என்னோட loading of the transmission line வந்து lesser than the surge impedance loading ஆ இருக்கணும். ஸோ அடுத்ததா, ஸோ இதுவே அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸா இருந்தா the loading of the line, the loading of transmission line is always lesser than surge impedance loading. So இது வந்து greater than பா, sorry, this is for cable க்கு greater than surge impedance loading. The loading of the transmission line is always greater than the surge impedance loading when it is a overhead cable, underground cable. Okay, so இது வந்து என்னோட கேபிள். The loading of transmission line is always greater than the surge impedance loading when it is in a cable. கேபிளா இருக்கிறப்ப அதோட லோடிங்ன்றது அதிகமா தான் இருக்கணும். So yes, okay, clear தானே? அடுத்ததா நெக்ஸ்ட் போலாம்ல.
ஏதோ ஒரு வெளியே ஒரு டிஸ்டர்பன்ஸ். Sorry for the disturbance part. So okay, the supply voltage V in the diagram is below. So இந்த இடத்துல என்னோட supply voltage V என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ்ன்றது which is 40 வோல்ட்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்னோட காயிலுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 70 வோல்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜஸ் வந்து 100 வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் இஸ் 40 வோல்ட், இண்டக்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் 70 வோல்ட் அண்ட் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் வந்து 100 வோல்ட். அப்போ தேர்ஃபோர் இந்த வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியரா? ஸோ இந்த வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த கிவன்ல நமக்கு என்ன தெரியும்? வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ன்றது ரெஃபரன்ஸ் ஃபேஸார்ல இருப்பாரு. கரெக்டா? வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ன்றது திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் ஃபேஸார். இதுதான் என்னோட 40 வோல்ட். Okay, this is the length. It is the length which is 40 volt. And the vector oda length 40 volt. So நமக்கு என்ன தெரியும்? ரெசிஸ்டர்ல தான் கரண்ட்டும் இருக்கும். அப்ப கரண்டோட ஃபேஸாரும் இதுதான். ஓகே, இப்போ பாருங்க, இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நான் இண்டக்டருக்கு வரையறேன். இப்போ நீங்க இண்டக்டருக்கு வரைஞ்சீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? In inductor current lags the voltage by 90 degree. அப்ப therefore இது என்னோட இண்டக்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ். ஸோ திஸ் இஸ் VL பா. ஓகேயா? ஸோ VL என்ன? 70 வோல்ட். ஓகேயா? த இண்டக்டருக்கு அக்ராஸான வோல்டேஜ் இஸ் 70 வோல்ட். அடுத்ததா எப்பவுமே இண்டக்டரோட கரண்ட்ன்றது லேக் ஆகி தான் இருக்கும். எஸ், அப்போ மேட்ச் ஆகுது. ஸோ வோல்டேஜ் வந்து 90 டிகிரி லீடாக இருக்கு. அடுத்ததா கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் இஸ் 100 வோல்ட். ஓகேயா? ஸோ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் வந்து 100 வோல்ட். ஸோ இப்போ பாருங்க, கெப்பாசிட்டர்ல எனக்கு என்ன தெரியும்? இந்த கரண்ட் லீட்ஸ் த கெப்பாசிட்டர். அப்போ தேர்ஃபோர் கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் கீழே வரணும். ஸோ திஸ் இஸ் VC இஸ் 100 வோல்ட். ஓகே, VCன்றது தட் இஸ் 100 வோல்ட். ஓகே, இப்போ பாருங்க, இதுதான் என்னோட கிவன் டயக்ராம். இந்த வெக்டாரோட ரிசல்டன்ட் வெக்டார் இப்போ நீங்க வரையணும். ஸோ இங்க பாருங்க, திஸ் இஸ் 70, திஸ் இஸ் 100. அப்போ இதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். இந்த பிளேஸ்ல இதை எரேஸ் பண்ணிட்டா இந்த அளவு எரேஸ் ஆயிடும். அப்போ ஃபைனல் ரிசல்ட்னு நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் 30 தான் இருக்கும். இது வந்து 40 வோல்ட். ஸோ இது வந்து 30 வோல்ட்டா இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் என்னோட 30 வோல்ட். ஸோ இதுதான் ரிசல்டன்ட் வோல்டேஜ். கரெக்டா? திஸ் இஸ் வாட் ரிசல்டன்ட். ஸோ இப்போ VR என்னப்பா? சேம் பைத்தகரஸ் தியரம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. தட் இஸ் 40 ஸ்கொயர் பிளஸ் 30 ஸ்கொயர். ஸோ என்னப்பா? 16 பிளஸ் 9 25. ஸோ ரூட் ஆஃப் 2500 வில் பி 50 ஓம். சாரி, 50 வோல்ட். கரெக்டா? ஸோ அப்போ என்னோட ஃபைனல் இந்த V அப்படின்றது என்னன்னா which is 50 வோல்ட்ஸ் தான்ப்பா. ஓகே, ஸோ திஸ் இஸ் 50 வோல்ட் தான் ஆன்சர். புரியுது இல்ல? ஃபார் திஸ் இஸ் 50 தினேஷ். கரெக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் 50 ஒன்லி. அப் டு திஸ் கிளியர் தானப்பா? புரியுது இல்ல? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் ஆன் அ ஹை வோல்டேஜ் சப்ளை. ஸோ டிரான்ஸ்மிஷனோட ஹை வோல்டேஜ் சப்ளைல பண்ணணும்ன்றப்ப நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் தான் பண்ணணும்னு சொல்றோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The main advantages of transmission of a high voltage supply is what? A power multiplier capacitor is not required. Power multiplier capacitor க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. So அப்ப therefore it is irrelevant. அப்போ transformer is not required. சார், ஹை வோல்டேஜ்ல டிரான்ஸ்ஃபார்மர் தேவையில்லாம என்னால பண்ண முடியுமா? முடியாது. This is also wrong. Effective resistance is reduced. So என்னோட effective resistance reduce ஆகுதா? டிரான்ஸ்மிஷன் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றதுனால நம்ம பண்றோமா? So actually yes, இதோட size of conductor is reduced. நமக்கு தெரியும், whenever voltage increases the current is reduces. கரெக்ட்டா? the current is reduces. the current is reduces னா the current carry பண்றதுக்கு தேவையான size of the conductor, கரெக்ட்டா, size of conductor is also reduced. Okay, size of conductor is reduced. இதுதான் இப்ப ஆன்சர். Okay, size of conductor is reduced. This is the main advantage of transmission over a high voltage. Correct? So இப்ப size of conductor is reduced. So இதுதான் ஆன்சர். Yes, size of conductor is reduced.
ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். The skin effect depends on ஸ்கின் எஃபெக்ட் எதை டிபெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நமக்கு தெரியும் ஸ்கின் எஃபெக்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கின் டெப்த். கரெக்டா? ஸ்கின் எஃபெக்ட் is inversely proportional to skin depth and skin depth is directly proportional, inversely proportional to நமக்கு தெரியும் skin depth. Okay, skin depth is inversely proportional to 1 divided by root of pi sigma mu f. Correcta? Root of pi sigma mu f. Skin depth என்றது it is inversely proportional to the root of pi mu sigma f. So clear? இப்ப பாருங்க. So இப்ப from this இதில இருந்து என்னால என்ன சொல்ல முடியும்? Skin effect. Correcta? Skin effect is directly proportional to the square root of pi mu sigma f. Correct? So இதுதானே. அப்ப இங்க பாருங்க skin effect depends on what? Yes, suppose supply frequency depend பண்ணி இருக்கு. Size of conductor இருக்கா? இல்ல. So அடுத்ததா permittivity இருக்கா? Permittivity இல்ல. Frequency இருக்கு. Conductivity இருக்கா? So இல்ல. கரெக்ட்? அப்போ இதுதான் டைரக்டா இருக்கு. கரெக்டா? So this is directly depends on the frequency. Frequency பொறுத்து டைரக்டா டிபெண்ட் பண்ணி இருக்கு. So அடுத்ததா skin effect in skin effect the skin depth is proportional to frequency. Skin depth frequency க்கு என்ன proportional இருக்குன்னு கேக்குறாங்க. So நமக்கு தெரியும்ல இப்பதான் எழுதணும் skin depth. கரெக்ட்டா? skin depth நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? that is del. கரெக்ட்டா? skin depth நம்ம எப்படி எழுதி இருந்தோம்? del ன்னு எழுதி இருந்தோம். அது எப்படி எழுதலாம்ப்பா? that is square root of pi mu sigma f. கரெக்ட்டா? pi mu sigma f. skin depth ன்றது that is 1 divided by square root of pi mu sigma f. கிளியரா? சோ இதுதானே என்னோட skin depth. இங்க பாருங்க அப்ப எதுக்கு கேக்குறாங்க? skin depthக்கும் frequencyக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை கேக்குறாங்க. So skin depth and frequency relationship is 1 divided by root f. Yes, this is what the correct answer. 1 divided by root f அப்படின்றது தான் கரெக்டானது. So skin depth is 1 divided by root f. Skin depth is 1 divided by root f தான் clear. So புரியுதுதானே? So இதுக்கு ஆன்சர் 2 தானே? கரெக்ட் தினேஷ். So next போலாம்ல. So அடுத்ததா next. The alternating magnetic flux in the conductor, the alternating magnetic flux in a conductor caused by the current flowing. The alternating magnetic flux in a conductor caused by the current flowing in a neighboring conductor. In a neighboring conductor gives a rise to circulating current. Gives a rise to circulating current which causes an apparent increase in the resistance of the conductor. This phenomenon is called as. So என்ன சொல்றாங்கப்பா? ஒரு AC கரண்ட்டை கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்றாங்க. வரப்போற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ அது என்ன பண்ணுது? நெய்பரிங் கண்டக்டர்ல ஒரு ரைசிங் சர்க்குலேட்டிங் கரண்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெய்பரிங் கண்டக்டர் அப்படின்னா என்ன எஃபெக்ட் நம்ம பார்த்தோம்ப்பா? ஸோ நெய்பரிங் கண்டக்டர்னா அது என்ன எஃபெக்ட்? ஸோ அதனால ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டு எஃபெக்டை பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்கின் எஃபெக்ட் அண்ட் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். ஸோ சகரன்சி எஃபெக்ட் இது எல்லாமே நம்ம கேட்கவே இல்லை. கரெக்டா? ஸோ எஸ், ப்ராக்சிமிட்டி எஃபெக்டை பொறுத்து தான் நெய்பரிங் கண்டக்டருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டா? நெய்பரிங் கண்டக்டர்னா இது ரெண்டு கண்டக்டர்ஸ் சார். ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நெய்பரிங் கண்டக்டர்ஸ்ல இந்த மாதிரி நமக்கு EMFs இன்டியூஸ் ஆகும். திஸ் இஸ் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். ஸோ என்னோட ஸ்கின் எஃபெக்ட்ன்றது அதோட ஓன் ஃப்ளக்ஸ்னால அதுலேயே இன்டியூஸ் ஆனதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கரெக்டா? அப்போ இந்த கொஷின்ல அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இந்த நெய்பரிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதாப்பா? ஸோ நெய்பரிங் அப்படின்ற ஒரு வார்த்தை அட் த சேம் டைம் ஏசி ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா அந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும்? நெய்பரிங்னா ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் வராது, ஸ்கின் எஃபெக்ட் வராது, ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் தான் வரும். கிளியரா? ஸோ இப்போ தேர்ஃபோர் நெய்பரிங் விச் இஸ் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். ஸோ இங்கே அவங்க ப்ராக்சிமிட்டி எஃபெக்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ கிளியர் தானே? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்லப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாங்களே. அடுத்ததா, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த supply frequency? Which
which of the following parameters depends upon the supply frequency? Supply frequency பொறுத்து மாறக்கூடிய பாராமீட்டர்ஸ்கள் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எதுப்பா என்னோட supply frequency பொறுத்து மாறுது? Which of the following parameters depends on the supply frequency? Resistance and capacitance, inductance and capacitance, resistance and inductance, resistance, inductance, conductance, capacitance. So இது எல்லாமே frequency பொறுத்து மாறுமா இல்லனா என்னோட inductance capacitance மட்டும் தான் frequency பொறுத்து மாறி இருக்குமா? So இதுக்கு எதுப்பா வரும்? So நமக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ்ல ஜிபியா சோ பி மட்டுமா அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து frequency பொறுத்து மாறாதா சப்ளை frequency பொறுத்து ரெசிஸ்டன்ஸ்ன்றது மாறாதா நமக்கு தெரியும் XL inductive reactance என்றது that is omega into L omega என்றது 2 pi f into L so அதே மாதிரி XC அப்படின்றது 1 divided by omega C that is 1 divided by 2 pi fc clear so அப்போ இத பொறுத்து என்னோட inductive reactanceம் capacitive reactanceம் தெளிவா மாறும் clear தான் so LC கரெக்ட் தான் so அடுத்து ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் மாறாதா மாறுமான்றது எனக்கு ஒரு டவுட் சரி நம்ம ஸ்கின் எஃபெக்ட்ல என்ன பார்த்தோம் what does the skin effect tells us so இந்த skin effect ன்றது நமக்கு என்னப்பா சொல்லுச்சு skin effect நமக்கு என்ன ரிசல்ட்ட சொல்லுச்சு சார் நீங்க வந்து DC கரண்ட்ட கொடுத்தீங்கன்னா skin effect எல்லாம் ஒண்ணு கிடையாது சார் ஆனா நீங்க ஒரு வேளை AC கரண்ட்ட கொடுக்கறப்போ while exciting with the AC skin effect நமக்கு என்ன தெரியும் which is directly proportional to the frequency அப்ப frequency increases skin effect increase ஆகுதுன்னா என்னப்பா ஆகுது resistance of AC will increases கரெக்ட்டா அப்ப இத பொறுத்த வரைக்கும் நீங்க TND பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா skin effectனால frequency vary ஆகுது resistance vary ஆகும் so and conductance G யுமே vary ஆகும்பா ஓகேயா so frequency மாறறப்போ டெஃபினட்டா S R and G யும் மாறும் பட் அதோட சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்குது ரொம்ப பெரிய டாமினன்ட்டான்னு கேட்டா so இல்ல பட் ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ற ரேஞ்சில தான் அந்த frequency variations இருக்குது நீங்க TND பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த R G கன்சிடர் பண்ணணும் சப்ளை frequency மாறுதுன்னா R உம் G யும் மாறும் so LC மட்டுமே மாறாதுப்பா நாலுமே மாறும் ஓகேயா so RLGC நாலுமே மாறும் ஏன்னா ஸ்கின் எஃபெக்ட்ட பத்தி நம்ம தான் படிக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா மேபி எனக்கு தெரியாது மாறாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனா ஸ்கின் எஃபெக்ட்ல அதை தான் நம்ம படிச்சோம் ரெசிஸ்டன்ஸ் மாறுச்சு அப்படின்னா எனக்கான ஸ்கின் எஃபெக்ட் வந்து மாறும் அப்படின்றத நம்ம பார்த்தோமா ஸோ அடுத்ததா ஸ்கின் எஃபெக்ட் இன் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் டியூ டு சார் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ஸ்கின் எஃபெக்ட் எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் ஸ்கின் எஃபெக்ட் இன் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் டியூ டு வாட் So skin effect so in the given question கூட easy தான் skin effect நம்ம சிம்பிளா ஒன்னு சொல்லுவோம் எஸ் நீங்க AB அப்படினு சொல்லலாம் பட் ABன்றத விட எனக்கு B தான் பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் ஏன் அப்படி நான் சொல்றேன் ABன்றது ஒருவேளை இல்லன்னா கரெக்ட் தான்ப்பா சோ ஏபின்றது ஒருவேளை உங்களுக்கு இல்லைன்னா பி மட்டும் தான் நீங்க போடணும் ஏன்னா சப்ளை ஃப்ரீக்வன்சியை நீங்க போடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இங்க செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேர்டு இருக்குல்ல ஸோ இதையுமே நீங்க சொல்லலாம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்லியிருப்பேன் ஸோ ஸ்கின் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் எஃபெக்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் செல்ஃப் லிங்கேஜ் கரெக்டா செல்ஃப் லிங்கேஜ் ஆர் செல்ஃப் இண்டக்டன்ஸ் So skin effect is because of self linkage or self inductance. So proximity effect
ஸோ மியூச்சுவல் லிங்கேஜ் ஆர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ ஒன் லைனராக நமக்கு கேட்குறாங்கன்னா இதுவே எனக்கு சொல்லிடும் சார். இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ்ன்ற ஒரே ஒரு வார்த்தையே எனக்கு ஃப்ரீக்வன்சி, அதில் இருக்கிற அதோட பர்மிட்டிவிட்டி, எல்லா திங்ஸையுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அதனால தனியாக நீங்கள் போய் சப்ளை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்ல வேணாம். ஓகே, ஸ்கின் எஃபெக்ட்னு வந்துருச்சுனாலே செல்ஃப் லிங்கேஜ் இல்லை செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கா, அப்போ அதை மட்டுமே நீங்கள் போட்டால் போதும். ஸோ இப்போ அடுத்ததான் நீங்கள் இருக்கிறதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதுதான் பிரைமரி ரீசன். ஓகே, பிரைமரி ரீசன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில். ஒரு காயில் இருக்கிற அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ்ன்றது தான் இதுக்கான பிரைமரி ரீசன். ஸோ மற்றது எல்லாமே கரெக்டு தான். சப்ளை ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் ஆச்சுன்னா வேரி ஆகும் தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் இங்கே உங்களுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டரை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தபட்சமாக அது இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஏபி அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, ஒருவேளை அது இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் ஏபி எடுத்துக்கலாம். ஸோ இல்லை இந்த ஏபி ஆப்ஷன் இல்லைன்னாலும் அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கிளியர். அடுத்ததா, ஸோ த செல்ஃப் ஜிஎம்டி நம்ம கால்குலேஷன்ஸை பார்த்துருந்தோம். ஸோ ஜிஎம்டி ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸை நம்ம கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் செல்ஃப் ஜிஎம்டி மெத்தட் இஸ் யூஸ்டு டு எவல்யூவேட். என்ற செல்ஃப் ஜிஎம்டி எதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்ப்பா. செல்ஃப் ஜிஎம்டின்னா என்ன? நான் ஆல்ரெடி அதுக்கு வேற பேர் கூட கொடுத்துருக்கேன். அந்த பேர் கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ செல்ஃப் ஜிஎம்டின்னா என்ன, அதோட வேற பேர் என்ன? ஸோ செல்ஃப் ஜிஎம்டி எதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது? இண்டக்டன்ஸையா, இல்லை இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸையா, ஸோ இல்லை கெப்பாசிட்டன்ஸையா, இல்லை நன் ஆஃப் தையா? ஸோ எஸ், கரெக்ட் தினேஷ். நமக்கு தெரியும் வெறும் ஜிஎம்டி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல ஜிஎம்டி இஸ் யூஸ்டு ஃபார் both inductance and capacitance. ஓகேயா, ஜிஎம்டின்றது கொடுக்குறாங்கன்னா ஜிஎம்டி இஸ் ஈக்குவல் டு யூஸ்டு ஃபார் போத் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ். ஓகே, ஜிஎம்டி கொடுத்தாங்கன்னா இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வெறும் ஜிஎம்டின்னு கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுதா? ஏன்னா ஜிஎம்டியை பொறுத்த வரைக்கும் இண்டக்டன்ஸ் கால்குலேஷனுக்கும் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கும் ஒன்று தான் சார். ஓகே, ஜிஎம்டின்றது ஒன்று தான். ஆனால் ஜிஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ஜிஎம்ஆரை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஜிஎம்ஆர் இஸ் நோன் ஆஸ் செல்ஃப் ஜிஎம்டி. ஓகே, ஸோ இந்த ஜிஎம்ஆரை தான் நம்ம செல்ஃப் ஜிஎம்டின்னு சொல்கிறோம். இந்த ஜிஎம்ஆர் எதுக்குன்னா இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு ஜிஎம்ஆரை யூஸ் பண்ணும். ஸோ அதுவே கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸாக இருந்தால் மாடிஃபைடு ஜிஎம்ஆரை தான் யூஸ் பண்ணும். ஓகே, மாடிஃபைடு ஜிஎம்ஆர் ஃபார் த கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன். ஓகே, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜிஎம்டின்னு கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே ஆன்சர். புரியுதா? ஜிஎம்டின்னு கொடுத்தாங்கன்னா யூஸ்டு ஃபார் போத் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன். ஸோ ஜிஎம்ஆர் அப்படி நமக்கு கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் ஃபார் த செல்ஃப் ஜிஎம்டின்னு சொல்லலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎம்ஆர் நம்ம செல்ஃப் ஜிஎம்டின்னு சொல்லலாம். அடுத்ததா இது எதுக்காக? கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கால்குலேஷனுக்கு. கரெக்டா, ஜிஎம்ஆரை செல்ஃப் ஜிஎம்டின்னு சொல்லலாம். அது எதுக்காகனா இண்டக்டன்ஸ் கால்குலேஷனுக்காக. அடுத்ததா மாடிஃபைடு ஜிஎம்ஆர் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்காக. புரியுதா? இந்த இடத்துல நமக்கு கேட்டது எஸ், இந்த இடத்துல நமக்கு கேட்கறது செல்ஃப் ஜிஎம்டி. செல்ஃப் ஜிஎம்டின்றதை தான் நம்ம ஜிஎம்ஆர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜிஎம்ஆர் எதுக்காக அப்படின்னா இண்டக்டன்ஸோட கால்குலேஷன்ஸ்க்காக. கிளியரா? அப்ப therefore என்னோட GMR is used to calculate for inductance calculation, that is known as self GMD. ஓகே, அதுதான் நம்ம self GMD அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் மாடிஃபைடு GMR அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அப்போ கெப்பாசிட்டன்ஸ்ன்னு போடணும். வெறுமனே GMDன்னு இருந்தால் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்ன்ற ரெண்டு ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். அப் டு திஸ் கிளியர் தானேப்பா? ஸோ அப் டு திஸ் கிளியர் தானே? ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மீண்டும் நம்மளோட இண்டக்ஷன் மெஷின்ஸோட டிஸ்கஷன்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு நாள் இண்டக்ஷன் மெஷின் அண்ட் ஒரு நாள் நம்ம டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோமா, நாளைக்கு நம்ம இண்டக்ஷன் மெஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ அப் டு திஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கப்பா, நம்ம அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு பிங் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ அண்ட் தென் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
ஓகே, ஸோ மீண்டும் ஒரு கிளாஸை அண்ட் டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் 6:30க்கு நம்மளோட கிளாஸஸ் இருக்குது. என்னோட இண்டக்ஷன் மிஷின்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு இப்போது, கரெக்டாக. ஸோ என்னோட ரோட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா.